பிரசித்தி பெற்ற குடியாத்தம் கெங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கெங்கையம்மன் சிரசு மக்கள் வெள்ளத்தில் நீந்திச் செல்ல பக்தர்கள் வழி நெடுகிலும் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சிதம்பரம் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். சிதம்பரம், முழு விவரங்கள். நிச்சயமாக மேம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலாபுரம் கவுண்டினே மகாநதி ஆற்றங்கரை ஓரம் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கங்கையம்மன் கோயில் உள்ளது. இந்த கோயில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் 1ஆம் தேதி கங்கையம்மன் சிறுசு திருவிழா நடைபெறுவது வழக்கம். இதனிடையே இந்த ஆண்டு வைகாசி மாதம் 1ஆம் தேதி இன்று கங்கையம்மன் சிறுசு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய திருவிழா நேற்று கங்கையம்மன் தேர் திருவிழாவை தொடர்ந்து இன்று கங்கையம்மன் சிறுசு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக தரணம்பேட்டையில் உள்ள முத்தலாமன் கோயிலிலிருந்து கங்கையம்மன் சிறுசுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு குடியாத்தம் நகரின் முக்கிய சாலைகளின் வழியாக கங்கையம்மன் சிறுசு காண பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். மேலும் சிறுசு திருவிழாவை முன்னிட்டு வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு சிறுசு திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலத்திலிருந்தும் பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் பக்தர்கள் வீதி வழியிலிட்டு தங்கள் நேர்த்தியுடன் செலுத்தி வருகின்றனர். கங்கையம்மன் சிறுசு திருவிழாவில் பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர் வழிநடுகளிலும் சூரத்தங்காய் உடைத்தும் பக்தர்கள் பல்வேறு வேடம் அணிந்தும் சிலம்பாட்டத்துடன் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிதம்பரம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.